அனைவருக்கும் வணக்கம். இது உங்க வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. ஸோ இன்னைக்கான மாடர்ன் வேர்ல்டில் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சின்னவங்களுக்கு கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதில் முக்கியமானது இந்த டயபெட்டிஸ் தான். இந்த டயபெட்டிஸ் சின்னவங்களுக்கு வந்துச்சுன்னா அதை எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறது, அதுக்கான ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இன்னைக்கு டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் அர்ச்சனா மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் மேம். ஹாய் பூஜா. ஓகே, நேற்று எபிசோடில் வந்துட்டு ப்ரெக்னென்சி உமன் பற்றி பார்த்தோம். இன்னைக்கான எபிசோடில் வந்துட்டு குழந்தைங்களை பற்றி அப்படியே பெரியவங்களை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ குழந்தைங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனாக இருக்கட்டும், ஸோ வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டின்றது வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. எல்லாம் சின்ன பிள்ளைங்கலேருந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதனால ஒபிசிட்டினால சின்ன குழந்தைங்களுக்கு சுகர் வருமா? கண்டிப்பாக ஒபிசிட்டி சின்னவங்களுக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, அது ஒரு மெயின் காஸ். அதனாலே வந்து சுகர்ஸ் வரலாம். நம்ம சின்ன பசங்களுக்கு வர சுகர்ஸை பற்றி சொல்லணும்னா அது பேர் வந்து டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் சுத்தமாக செக்ரீட்டே பண்ணாது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம்ஸ் வரும். அதுதான் வந்து டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சுகர் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வர்றது வந்து டைப் 1 தான் நம்ம சொல்லுவோம். இது இல்லாமல் என்னென்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் படி எல்லாமே ப்ரிசர்வ் ஃபுட்டு, அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக ஜங்க் ஃபுட்ஸு, அது இல்லாமல் வந்து ஆக்டிவிட்டியே இருக்கிறது இல்லை. ஆல் ஆர் பிளேயிங் ஒன்லி வீடியோ கேம்ஸ் அண்ட் எவ்ரிதிங் லைக் தட். நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அது இல்லாமல் இப்போ சப்போஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு சுகர்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஆக்டிவாக இருக்கணும் பேசிக்லி குழந்தைங்கன்னா. டல்லாக சும்மா சோஃபாவில் உக்காந்துட்டு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வெறும் வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சுகர்ஸ் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே மேம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள மாதிரி ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு இந்தந்த சிம்டம்ஸ்னால அது நமக்கு தெரிஞ்சு ஓகே இது சுகர் மாதிரி தெரியுது. ஸோ நம்ம ஒரு ப்ரிகாஷன் ஆயிடும். இதுவே இப்போ சின்ன பசங்களுக்குன்னா அவங்களுக்கு எது மூலமா என்னென்ன சிம்டம்ஸ் வரும்? மோஸ்ட்லி டைப் 1 டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து அந்தளவுக்கு காமிக்காது. லாஸ்ட்டாக வந்து அவங்க ஒரு மாதிரி கொமட்டோ ஸ்டேஜ், அது ரொம்ப மயங்கி கடந்த நிலமையில அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து திடீர்னு வந்து ஏதோ பேஷண்ட் அன்கான்ஷியஸாக இருக்காங்க, குழந்தை அன்கான்ஷியஸாக இருக்குது, இல்லை கம்மியாக ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க செக் பண்ணும்போது தான் வந்து சுகர் இருக்கிறதே நம்ம கண்டுபிடிப்போம். அப்படியும் இல்லைன்னா வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கும் வந்து அந்த நார்மலாக டயபெட்டிஸில் வர மாதிரி அந்த தாகம் அதிகமாக எடுக்கிறது, யூரின் அடிக்கடி போகிறது, அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. மேம் இப்போ நம்மள மாதிரி இருக்கிற ஒரு டீனேஜாக இருக்கட்டும், ஓகே நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு சுகர் வரதோ இல்லை பெரியவங்களுக்கு வரதோ அவங்களுக்கு தெரியும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இது பண்ணணும், ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கேற்ற டயட்டில் இருப்போம். இப்போ சின்ன பசங்கன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து எப்படி சில்ட்ரன்ஸ் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும்? அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் பேரண்ட்ஸ் டேக் கேர் பண்ணுறது. ஏன்னா இவங்க எல்லாமே கண்டிப்பாக அடம் பிடிச்சி இது பண்ணுவாங்க. ஆல்டர்னேட்டிவ் எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவ் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ சாக்லேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் இஸ் குட் கம்பேரிட்டிவ்லி நார்மல் சாக்லேட். எவ்ரிதிங் வந்து ஒரு மினிமல் அமௌண்ட்டில் அடம் பிடிக்கும் போது கொஞ்சமாக கொடுக்கறது வந்து பெட்டர் ஆப்ஷன். அதே மாதிரி ஃபுட்டுலேயுமே அவங்க வந்து இந்த மில்லட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ராகி, கம்பு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தந்தா, கலராக செஞ்சு தந்தால் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ வெஜிடபிள்ஸும் அதிகமாக நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து டயட்டில் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் வரும். ஜங்க் ஃபுட்ஸ் மோஸ்ட்டாக வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா சுகர் வந்து இல்லைன்னா வந்து கண்ட்ரோலில் வராது. அண்ட் மோஸ்ட்லி வந்து டைப் 1 டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே வெறும் இன்சுலின் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இன்சுலினும் ரெகுலராக போடுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டுலேயும் கண்ட்ரோல் இருக்கணும். இது இல்லாமல் வந்து கொஞ்சம் குழந்தைங்கள ஆக்டிவாக வச்சுருக்கணும் அவங்க பேரண்ட்ஸு. ஏதோ ஒரு வாக்கிங் கூட்டு போகிறதோ இல்லை ஃபன் எக்ஸசைஸு அந்த மாதிரி அவங்களும் கூட சேர்ந்து பண்ணால் தான் வந்து குழந்தை பண்ணும். வெறும் நீ போய் எக்ஸசைஸ் பண்ணு, நீ போய் வாக்கிங் பண்ணுன்னு சொன்னாலாம் பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆக்டிவாக வச்சுருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது. மேம் இப்போ வந்து சின்ன பசங்களுக்கு சுகர் வந்துட்டா அப்படின்னா பேரண்டிங் தான் ரொம்பவே ஒரு டஃபஸ்டான ஒரு ஜாப்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எடுத்துட்டிங்கன்னா காலையில் ஏஞ்சி பார்த்து சமைக்கிற ஸ்டேஜ்லாம் நம்ம தாண்டிட்டோம். எடுக்கிறோம், காலைல ஒரு பேக்கெட் பிரிக்கிறோம், ஏதாச்சும் ஒன்று குக் பண்ணி அமுச்சிடுறோம். ஒரு 7 o'clock பஸ் வருது அப்படின்னா அந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால இப்போ இருக்க முடியல. ஸோ அதை எப்படி நீங்கள் என்ன டிப் தரீங்க? லைக் பேரண்டிங்க்கு நீங்கள் என்ன டிப் தரீங்க? பேரண்டிங்க்கு நம்ம டிப் பார்த்துட்டிங்கன்னா வந்து பேசிக்லி பேலன்ஸ் டயட்டு தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து
இப்போ அது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக அந்த லஞ்ச் பாக்ஸ் மீல் பிளானிங் சொல்லலாம். முன்னாடியே கொஞ்சம் மீல் ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி அந்த கட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அவங்களுக்கு 7:00 ரெடி பண்ணுறதுக்கு. ஓரளவுக்கு நட்ஸு, அதாவது ஆல்மண்ட், வால்நட்டு இதெல்லாம் வந்து ஒன்றும் சுகர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாது. அது மாதிரி வந்து கொஞ்சம் நட்ஸு எடுத்துக்கிற மாதிரி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸை வச்சு உங்களுக்கு இட்லியோ ஏதோ கொஞ்சம் ப்ரோட்டீன், எக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறது. அந்த மாதிரி வந்து இட்ஸ் சிம்பிள் 5 மினிட்ஸ். எக் வில் டேக் another ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் டு குக். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன். அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் டயட் கொடுத்த மாதிரியும் இருக்கும், அவங்களும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு பெட்டராக இருக்கும். அண்ட் ஸ்நாக்ஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து ராகி யூஸ் பண்ணி என்னாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணுறது. அப்படியும் இல்லைன்னா வந்து இந்த சுகர் ஃப்ரீன்னு சொல்கிறோம்ல, இந்த மாங்க் ஃப்ரூட் சுகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு, பட் அது வந்து உங்களுக்கு சுகர்ஸ் ஏற்றாது. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஆட் பண்ணி அதில் நீ மேக் அ பிஸ்கெட் ஆர் சம்திங் அண்ட் தென் கிவ் தம். ஏன்னா அவங்க வந்து பிஸ்கெட் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இந்த மாதிரி சுகர் ஃப்ரீ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி மேக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷன். அதே மாதிரி இப்போ வீட்ல எடுத்துக்கிட்டோம்னா சின்ன பசங்கனாலே வந்துட்டு மில்க் குடுக்கறது வந்து எப்பயுமே ஒரு இது. மில்க்லயுமே சுகர் இருக்கு. பிளஸ் இந்த மாதிரி மால்ட் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை இது பண்ணா ஸ்ட்ரென்த் இருக்கும், அது இன்டேக் பண்ணா ஒன்றும் இல்லைன்றாங்களே, அந்த மாதிரி இன்டேக் எடுக்கிறது அது ஓகேவா இல்லையா? பாலுன்னு ஆசச் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து குளுக்கோஸ் ஏறாது. பால் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தட் வில் ஹெல்ப் இன் தேர் க்ரோத். கால்சியம் ரொம்ப முக்கியம். பட் ஆனால் இந்த மாதிரி ஆடட் சப்ஸ்டன்சஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நார்மல் பால் நம்ம கொடுக்கறதே வந்து பெட்டர் தான். அது இல்லாமல் வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ராகி, கம்பு, அந்த மிக்சர் ஆஃப் மில்லட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆல்மண்டு, டேட்ஸு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை வந்து அவங்க பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பேசிக்லி அதில் சுகர் இன்க்ரீஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கன்னா நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டம் தான். ஸோ எப்பயுமே நம்ம கூட பேரண்ட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ வேற ஒரு இடத்துக்கு போகிறதோ வைக்கும் போதோ வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, இவங்கெல்லாம் வாங்குறாங்க சாப்பிட்றாங்க. இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கே போறாங்க அப்படின்னா கேக் கட் பண்றாங்கன்னா இல்லை நீ சாப்பிடக்கூடாதுன்னா அது எந்த அளவுக்கு பசங்களோட மென்டாலிட்டியை வந்து இதாக்குது, பிளஸ் அந்த வேவை வந்து எப்படி பேரண்ட் வந்து எடுத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வந்து சுகருன்றது வந்து பசங்களுக்கு இருக்கிறது வந்து நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியே இருக்கும். வெறும் அந்த ஃபேமிலி அப்பா அம்மா மட்டும் கிடையாது, கூட இருக்க கிராண்ட் பேரண்ட்ஸு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணி அந்த குழந்தையோட சுகர்ஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணணும். அதாவது பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் இந்த மாதிரி வந்து ராகி சிப்ஸு, எப்படியும் ஒரு பிளேட்டில் சிப்ஸ் இருக்கும், கேக் இருக்கும், பிஸ்கெட் இருக்கும். அதுலேயுமே வந்து இந்த சுகர் ஃப்ரீ ஐட்டம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸ்கூலில் இப்போ ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. நம்ம வந்து பர்த்டே பார்ட்டிஸில் பர்த்டே அப்போ சாக்லேட்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நார்மல் அந்த வேர்க்கடலை பர்ஃபி அந்த மாதிரி தான் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து இப்போது ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு ஸ்கூலில். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ரெகுலராக பர்த்டே பார்ட்டிஸ் செலிப்ரேட் பண்ணுற இடத்துலையும் கொஞ்சம் அவேர்னஸ் எடுத்து மற்றவங்களுக்கும் கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கறது தான் வந்து பெட்டர் ஆப்ஷன். பிகாஸ் we can't make the kid not to go. இப்போ அதே மாதிரி எனக்கு என்ன ஒரு பர்சனல் டவுட் பார்த்தீங்கன்னா, இப்போ பெரியவங்களுக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் ஃப்ரீ பிஸ்கட்ஸ் இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. இது சுகர் ஃப்ரீ சாப்பிட்லாம், சுகரே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பேக்கடு ஃபுட்ஸ் வந்து கொடுத்தா ஓகேவா, இல்லை நம்மளே வந்து நம்ம ராகி இந்த மாதிரி நம்ம அதில் பிஸ்கட்ஸ் மேக் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தா அது இன்னும் கொஞ்சம் நல்லா தான்? ஆக்சுவலி சொல்ல போனால் அந்த சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அதில் சுகர் ஃப்ரீயாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. பெரியவங்களுக்கே அந்த பிஸ்கெட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ண தான் சொல்கிறோம். அது எடுக்காமல் இருக்கிறது பெட்ரு. சப்போஸ் எடுக்கணும் அப்படின்னா ஹோம்மேட்ஸ் இதில் வந்து நம்மளே பண்ணி சாப்பிட்றது தான் பெட்டர். நம்மளுக்கு தெரியும் அது உள்ள என்ன குவான்டிட்டி இருக்குது, என்ன குவாலிட்டியில் மேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. பெட்டர் ஆப்ஷன் நம்மளே பண்ணிக்கிறது. அது வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு அது வந்து பாசிபிள் இல்லை. நான் எப்போ செஞ்சு தர முடியாது, அன்னைக்கு செஞ்சுலாம் தர முடியாதுன்னா சண்டே வீக்கெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி மீல் ப்ரெப்புன்னு பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அவங்க அப்போ வந்து குக் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா த்ரூ அவுட் த ஸ்நாக்ஸ் தே கேன் கிவ். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி இந்த வறுத்த பொரி அது மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வந்து வீக்கெண்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டாங்கன்னா அதுவே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அது பெட்டர் ஆப்ஷன் ரேதர் தென் கெட்டிங் இட் ஃப்ரம் அவுட் சைட். வி ஒன்ட் நோ வாட் இஸ் தேர் இன்சைட் இட். இப்போ நீங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் வந்து பார்த்துக்கணும், இல்லை அந்த மொத்த ஃபேமிலியுமே பார்த்துக்கணும், சரௌண்டிங்ஸ் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, நம்ம வீட்டில் இருக்கோம்னா
நம்ம ஃபேமிலி எல்லாருமே பார்த்துப்பாங்க. ஒன் ஸ்கூலுன்னு போயிட்டா யாராலையும் சமாளிக்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஸ்கூல்ல வந்துட்டு அந்த குழந்தைய வந்து நம்ம எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறது? ஸ்கூல்ல முதல்ல வந்து அந்த டீச்சர்ஸ்க்கு தெரியணும். கூட இருக்க ஆயம்மாஸ்க்கு தெரியணும். நம்ம குழந்தைக்கு வந்து சுகர் இருக்கு. அந்த மாரி வந்து குடுக்கக்கூடாதுன்றது வந்து மென்டாலிட்டி அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட்டு வரணும். மோஸ்ட்லி இப்போ ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கு. எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்ஸ. பட் கிட்ஸுக்கும் அவங்களுக்குமே நம்ம கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கிற மாரி தான் இருக்கும். இந்த மாரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா, கொஞ்சம் சுகர் அதிகமா ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. தலை சுத்துற வரும், வாந்தி வர மாரி இருக்கும். அதனால அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மத்த இடத்துலேருந்து சாப்பிடக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ண தான் முடியும். அத மானிட்டர் பண்றது அந்த டீச்சர்ஸும், அந்த கூட டேக் கேர் பண்ணிக்கிற ஆயம்மாஸும் தான் வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ற மாரி இருக்கும். மோரோவர் இப்போ வந்து எல்லா எல்லா ஸ்கூல்லயுமே மீல் பிளான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துலயுமே இப்போ வந்து பேலன்ஸ் டயட் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனாலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டெயின் ஆகும் நம்மளுக்கு இப்போ சுகர்ஸ். உங்ககிட்ட வந்து இப்போ அதிகமான கேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கேசஸ் வந்திருக்கும். சுகர்னா பெரியவங்க அந்த மாரி. ஸோ சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு கேஸ் அப்டின்னா உங்ககிட்ட ஏதாச்சும் வந்திருக்கா? காம்ப்ளிகேட்டடுன்னா வந்து சுகர் வந்து டைப் 1 பார்த்துட்டிங்கன்னா, இந்த சில்ட்ரன்ஸ்க்கு வர்றது டிகேன்னு சொல்லுவோம். ஒரு டயக்னோசிஸ். டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வரும்போதே வந்து அந்த கொமட்டோஸ் ஸ்டேஜ், அதாவது நார்மலா சென்சோரியமே டிக்ரீஸ் ஆகி வர மாரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரீத்திங் பேட்டர்னும் வந்து சரியா இருக்காது. வாமிட் எடுத்துட்டு இருப்பாங்க. டயரியா ஆயிட்டுருக்கும். அந்த மாரி தான் வந்து டைப் 1ல வர்றது. அத வந்து டக்குன்னு நம்ம ட்ரீட் பண்ணல, இல்ல நினைவு தெரியாம இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் எடுத்து வாய்க்குள்ள போடுறதோ, அந்த மாரி பண்ணக்கூடாது. அன்கான்ஷியஸ் பேஷண்ட்க்கு நீங்க சப்போஸ் எதனாச்சும் வாய்க்குள்ள போட்டீங்கன்னா, அது ஆஸ்பிரேட் தான் ஆகும். உள்ள லங்குக்குள்ள போய் அது நெக்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் ஆகும். ஒன்ஸ் இந்த மாரி அன்ரெஸ்பான்சிவா இருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு வர மாரி இருக்கும். அந்த மாரி கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணலன்னா, உயிருக்கே பாதிப்பு வர லெவலுக்கு இருக்கும். இந்த மாரி டைப் 1 கேஸ்ல. ஸோ டைப் 1 தான் இருக்கிறதுலயே வந்து சிவியரா வந்து அட்டாக் ஆகும். ஏன்னா வந்து சிம்ப்டம்ஸே தெரியாது. திடுதிப்புன்னு வரும். ஸோ வந்தோனே நீங்க வந்து செக் பண்ணிட்டு அது ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலன்னா, இட் வில் லீட் இன்டூ டெத் ஆர் ஸோ இந்த மாரி சின்ன வயசுலயே வந்துட்டு சுகர்ஸ் இந்த மாரிலாம் வந்துருச்சுன்னா, இப்போ சின்ன வயசுலேருந்தே அவங்க அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுத்து, ஒரு மாதிரி ஓகே இந்தந்த இது எக்ஸர்சைஸ் பண்ணும், இந்தந்த கேம்ஸ் விளையாண்டு, ஒரு மாரி ஒரு நல்ல ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா, இது லாஸ்ட் வரைக்கும் இந்த டயபெட்டிக்ஸ் இருக்குமா? இல்ல ஒரு ஏஜுக்கு மேல வந்து அது கண்ட்ரோல் ஆகி குறைஞ்சிருமா? டைப் 1 பொறுத்த வரைக்கும் அந்த ஒன்ஸ் குழந்தைக்கு வந்துருச்சுன்னா, இட் வில் கன்டின்யூ டில் லைஃப் லாங். லைஃப் லாங் வந்து அவங்க வந்து இன்சுலின் தெரப்பில இருக்க மாரி தான் இருக்கும். அது ஆனா இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கு அவங்க வந்து இந்த டயட்டு, எக்ஸர்சைஸு, சுகர் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது வந்து பெட்டர் ஆப்ஷன். வேற வேற வழியே இல்ல. அவங்க வந்து கண்டிப்பா வந்து பேரண்ட்ஸும் சரி, கிராண்ட் பேரண்ட்ஸும் சரி, மோஸ்ட்டா வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் வந்து இந்த பிஸ்கெட் சாப்பிடு, சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் எடுத்துட்டு வந்து குடுக்குறேன்ற இதுல வந்து பாதிப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணணும் நம்ப. ஒன்ஸ் சுகர் வந்துருச்சுன்னா லைஃப் லாங் இருக்கும். அத வந்து அதுக்கேத்த மாரி மைண்ட் செட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி அவங்க கன்டின்யூ பண்றது, லைஃப் ஸ்டைல மாடிஃபை பண்ணி கன்டின்யூ பண்றது தான் ஒரே சொல்யூஷன். நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன வயசுலயே வந்துட்டு பசங்க எல்லாம் நல்லா கொழு கொழுன்னு ஆயிடுறாங்க, எல்லாம் இதாயிடுறாங்க. ஸோ என்ன மாரி ப்ரிகாஷன்ஸ் மூலமா வந்துட்டு வெயிட்ட வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒரு பேலன்ஸான ஒரு டயட்ல இருக்க முடியும்? இப்போ ரெகுலர் எக்ஸர்சைஸ்ன்னு ஒண்ணு வந்து அவங்களுக்கு அந்த கான்செப்ட் ஒண்ணு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ற மாரி இருக்கும். ரெகுலர் எக்ஸர்சைஸ்னா, நம்ம போய் எக்ஸர்சைஸ் பண்ணுன்னு சொன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. ஃபன்னா வந்து ஒரு ஸ்விம்மிங் கிளாஸோ, இல்ல ஒரு சைக்கிளிங்கோ, இல்ல வந்து வந்து ஸ்கேட்டிங் கிளாஸோ, அந்த மாரி எதனாச்சும் ஒரு கிளாஸ் சேர்த்து விட்டு, அதுல வந்து என்ட்யூர் பண்ற மாரி, இல்ல கராத்தே கிளாஸு, அதுல ஒரு டிசிப்ளினும் வரும். அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து என்ன சொல்றது, நார்மலா அக்ரெசிவா இல்லாம ஆங்கர் மேனேஜ்மெண்ட் எவ்ரிதிங் வில் கம் அண்டர் தட் கராத்தே ஆர் குங்ஃபூ எது பண்றாங்கனாலும், அதுல உங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல், டிசிப்ளினும் வரும். ப்ளஸ் ஹெல்த்தும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். கொஞ்சம் வந்து வெளியில போயிட்டு வந்தா தான் வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் சில குழந்தைங்களுக்குலாம் இன்ட்ராக்ஷனே ரொம்ப கம்மியா இருக்கும். பேச்சே வர்றது வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு வெளியில போய் ஒரு 4, 5 பேரோட பேசினா தான் வந்து அந்த ஸ்பீச் டெவலப்மெண்ட்டுன்றதும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். மேம் இப்போ நீங்க சொன்னீங்க லைக் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸஸ் அனுப்புங்க. ஸோ அது கரெக்டா இருக்கும். ஒரு பேலன்ஸ் இருக்கும்னு சொல்றீங்க. பட் இத அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு மிடில் ஏஜ்ல மிடிலா இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு நீங்க என்ன பேரண்டிங் டிப்ஸ் சொல்லுவீங்க? முதல்ல பேரண்ட்ஸ் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கிட் ஹேஸ் டயபெட்டிஸ். சரிங்களா? அதுக்கேத்த மாரி பேரண்ட்ஸோட லைஃப் ஸ்டைலும் மாறும். ஸோ வீட்ல சுத்தி இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைலும் மாறணும்.
அவங்களுமே ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும். குழந்தை நை நை பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து குடுத்துறது, இல்ல டிவிய ஆன் பண்ணி விட்டுறது, அந்த மாரிலாம் பண்ணவே கூடாது சுத்தமா. அட்லீஸ்ட் வந்து பேரண்ட் வந்து அவங்க போய் "நீ போய் வாக் பண்ணு, நீ போய் விளையாடு" அப்படின்னு சொன்னா எந்த குழந்தையுமே வந்து பண்ணாது. நம்ம பேரண்ட்ஸ் ஆஸ் அ பேரண்ட் யூ ஷுட் ஆல்சோ கோ வித் தெம். நீங்களும் வந்து அவங்களுக்கு வந்து வாக்கிங் கூட்டு போறது, அவங்க சப்போஸ் வந்து வீட்ட சுத்தி வாக் பண்றதுக்கு பிடிக்கலன்னா, பார்க்குக்கு கூட்டு போறது, புது புது இடத்துக்கு பீச்சுக்கு. பீச் எல்லாம் ஒண்ணும் செலவு ஆக போறதில்ல. ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட் செலவு. அத தவிர வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு மேஜரா எதுவும் இருக்காது. ஸோ அந்த மாரி வாக்கிங் கூட்டு போறது, அங்க கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்சர்சைஸ் சொல்லிக் குடுக்கறது. நம்பளுக்கு வந்து யூடியூப் சேனல்ஸ் ஆர் மோர் நெறைய யூடியூப் சேனல்ஸ்ல இப்ப எக்சர்சைஸ் அதெல்லாம் வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாரி பசங்களுக்கு வந்து அந்த எக்சர்சைஸ் ஃபாலோ பண்றது. அந்த டிவிலயே கூட பார்த்துட்டே இருக்காங்கன்னா, அந்த டிவில வர எக்சர்சைஸ் அட்லீஸ்ட் அந்த குழந்தை ரெப்ளிகேட் பண்ணா ஓரளவுக்கு ஃபிசிக்கலா ஆக்டிவா இருக்கும். ஸோ அந்த மாரி எக்சர்சைஸ் வந்து நீங்க வந்து சொல்லிக் குடுக்கறது பெட்டர் ஆப்ஷன். அதுவும் இல்லன்னா வந்து நார்மலா ஷட்டில் காக்கு ஒரு பேரண்ட்டுக்கு எப்படி வந்து ஷட்டில் விளையாட தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பேசிக்லி பேரண்ட் ஹேஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் த கிட் அண்ட் டூ த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ தட் வில் என்கரேஜ் தம். ஸோ மேபி வந்து நீ பண்ணனா நான் உனக்கு இது பண்றேன் அப்படின்னு. பட் தட் இஸ் அ பேட் பேரண்டிங். பட் தேர் இஸ் நோ அதர் கோ ஃபார் தெம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து ரிவார்ட் குடுக்குற மாரியோ, நீ பண்ணு நான் பண்றேன் அந்த மாரி வந்து ரிவார்ட்ஸ் கொஞ்சம் சொல்லி இது பண்றதுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஆஃப்டர் தட் யூ ஷுட் ஸ்டாப் கிவிங் தெம் ரிவார்ட்ஸ் ஸோ தட் தே ஒன்ட் பிகம் பேட் பிகாஸ் ஆஃப் தட். அண்ட் எக்ஸர்சைஸ் ரெகுலரா வந்து பேரண்ட்ஸும் பண்ணாலும் நல்லது தான். எனிஹவ் ஜெனடிக் ப்ரீடிஸ்போஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ்க்கும் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் வந்து அக்வயர் பண்ண அது பர்டனா எடுத்துக்காம, நான் ஏன் இது பண்ணணும் அப்படின்னு இல்லாம, அவங்கவங்க சொந்த ஹெல்த்துக்கோசரம் பண்றோம்னு நினைச்சுட்டு பண்ணீங்கன்னா, எல்லாருமே ஈக்குவலா பண்ணா எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கலாம். நாங்க கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா, எங்களுக்கும் தெளிவா பதில் சொல்லி, மக்களுக்கும் தெளிவா புரியுற மாதிரி சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூ பூஜா.